இப்போ நம்மளாலே சில பேர் சொல்லுவான், நான் கேட்டிருக்கேன் கிராமங்களில், நான் மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆமாம், அப்படி ஒருத்தன் செத்து போனதுக்கு பிறகு, அவன் செத்து போனதுக்கு பிறகு அந்த அம்மா அது வரைக்கும் வெளியே வராமல் இருந்த அம்மா வேலை செய்ய ஆரம்பித்து 4 காசு சம்பாதிக்க ஆரம்பித்து பிள்ளைகளுக்கும் சோறு போட்டு பூத்து மலர்ந்து பெரிய ஆளாக வர்றதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதுக்கான வாய்ப்பு உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் டவுன் பஸ்ஸில் போகலாம்னா அப்படி பெண்களுக்கு போவதற்கான அனுமதியை ஒரு அரசு தருகிறது என்றால் எதன் அடிப்படையில்? அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது வெறும் அரசாணை அல்ல, அது வெறும் சலுகை அல்ல. அதற்கு பின்னே ஒரு பொருளாதார உண்மை இருக்கிறது. பேருந்துகள் அனைத்தும் அரசுக்கு சொந்தமானவை. பொதுத்துறையில் பேருந்துகள் இருப்பதாலே தான் அப்படி ஒரு உத்தரவை முதலமைச்சரால் போட முடிகிறது.